இன்சுலின் என்பது அனைவருக்கும் தெரியும். உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அனைத்து மருத்துவர்களாலும் பரிந்துரைக்கப்படும் ஒரு மருந்து இன்சுலின். இன்சுலினை கண்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. டாக்டர் இன்சுலின் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது நீங்கள் இன்சுலின் போட்டுக்கிறேன்னு கேட்கும்போது அனைத்து நோயாளிகளும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, வேணாம் சார், மாத்திரைகளே கொடுங்க என்று சொல்வார்கள். காரணம், அதை செலுத்தும் போது உடலில் ஏற்பட அசௌகரியம் தான் நமக்கு காரணம். அது வலிக்கும் என்ற ஒரு பயம். எனவே இன்சுலின் தவிர்க்க வேண்டியது என்று நோயாளிகள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது. இன்சுலின்ங்கிறது நம்ம உடலில் இருக்கிறது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் இருந்தால் தான் நம்ம உடலில் உள்ள இரத்த சுகர் லெவல், அது சர்க்கரை லெவல் சீராக இருக்கும். எனவே ஒரு சில நோயாளிகளுக்கு உடலில் உள்ள சர்க்கரை நிலவு மாத்திரை மருந்துகளாக சரியாகாது. இன்சுலின் எடுத்துக்கொண்டால் மட்டுமே உடலில் உள்ள சர்க்கரை அளவுகள் கட்டுக்குள் வரும். எனவே இன்சுலின் பரிந்துரைக்கும் போது மருத்துவர்கள் ஒரு தடவை ஆலோசித்து தான் உங்களுக்கு இன்சுலினை பரிந்துரைப்பார்கள். எனவே இன்சுலின் கொடுக்கும்போது எப்போவுமே எதற்காண்டி பரிந்துரைக்கலாம் என்றதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்சுலின் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அந்த இன்சுலின் சிரிஞ்சுன்னு சொல்கிறத நீங்கள் 2 நாள் இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டியிருக்கும். இல்லைனா உங்கள் கையில் அது குத்தும்போது வலி இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுவும் மாற்றலாம். அதுவும் இல்லாமல் அந்த இன்சுலின் மருந்துங்கிறது நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். யூஸ் பண்ண பிறகு நீங்கள் இன்சுலின் மருந்தை நீங்கள் உங்கள் கபோர்ட்லேயே வெயில் படாத ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நோயாளிகள் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இன்சுலின் சாப்பிட்ட பின்னாடி போடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒரு சில இன்சுலின் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட பின்னாடி போடலாம். மோஸ்ட் ஆஃப் தி இன்சுலின் மருத்துவரின் பரிந்துரைகளை முன்னாடியே நல்லபடியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்சுலின் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போடணும். அப்போ தான் இன்சுலின் தன்னோட வேலையை கரெக்டாக பார்க்கும். எனவே இன்சுலினை கரெக்டான நேரத்துக்கு போடுங்க. 20 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்கள். இன்சுலின் போட்டு நம்ம சாப்பிட்றோங்கிறதுக்காண்டி நம்ம அதிகமான சுகர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவு பழக்கங்களும் கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். இன்சுலின் போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இன்சுலின் நம்ம கையிலையோ நம்ம தொப்புளை சுற்றியோ இல்லை தொடையிலையோ யூஸ் பண்ணலாம். இன்சுலின் போடும்போது ஒரே இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி போட்டால் உங்களுக்கு இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகலாம். இல்லைனா அந்த இன்சுலின்கிற ஹார்மோன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட தன்மை ஏற்படலாம். ஏன்னா அந்த இடத்துல இன்சுலின் ஒரே இடத்துல போட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு என்ன ஏற்படும், அந்த இடத்துல வீக்கம் கட்டி மாதிரி ஏற்படலாம். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க சதைகள் உள்ளே இருக்க கொழுப்பு சத்து கரைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்சுலின் போடும்போது ஒரே இடத்துல போடாமல் வெவ்வேறு இடத்த தொப்புளை சுற்றியோ இல்லை தொடையிலையோ இடத்த மாற்றி போடலாம். இன்சுலின் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்த மாற்றி போடுறது மிகவும் நல்லது.